பிரியாணி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். வாங்க போகலாம், எல்லாம் இருக்க போகலாம். ஃபஸ்ட்டு வாங்க. இப்போ வாழை அங்கே இருக்கு, 5 கிலோமீட்டர் போகணும். வாங்க போகலாம். வாழை பக்கத்தில் வந்துக்கிட்டோம், வாங்க போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போயிட்டு இருக்கோம், சீக்கிரம் வாங்க. போயிட்டு இருக்கோம் நம்பர்களே. பிளேடு வச்சுக்கலாம், கால் அப்படி வச்சுக்கணும். நம்ம ஒரு இலை இருக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு இலைக்குள்ள வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இலையா இருக்கலாம், பிளேடை வச்சு வாங்க. இலை இருக்கான்னு பார்த்துக்கலாம். பிடிச்சிருக்கோம். இலை இருக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டுப்பா. குருத்து இருக்கிறதுலே நல்ல இலை, நல்ல இலை, பிரியாணிக்கு ஏற்ற இலை வச்சியாச்சு. இதை சாப்பிட்லாம். இன்னும் இது வந்து கெட்டதுக்கு நார் கிழிச்சிக்கலாம். நாரிக்கு வச்சுட்டு இப்படி சுருட்டிக்கலாம். இப்படி பிடிச்சி இப்படி வச்சு இப்படி மடக்கி எட்ட மடக்கு நார் தாராயிட்டு இப்படி பிடிச்சி ஒரு திருக்கிக்கலாம். போலாமா நம்பர்களே? எப்படியோ ஒரு கஷ்டப்பட்டு வாழை இலைய அறுத்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு வரலாம். வந்துச்சு அப்படியே மெதுவாக கொண்டு நம்ம கேமராமேன் இலைய பிடிங்க. இலைய போய் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக ஏற வேண்டியதான். பாலை எடுக்க போகிறோம். போலாமா மக்களே? இது எங்கள் ஊர், பார்த்துக்காங்க மக்களே. இது எங்கள் ஊர். நாங்கள் பிரியாணி போடுறது உங்களுக்கு காம்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போகிறோம் வாங்க. நீ இப்போ பாரு, நான் பில்லு கணக்கு சொல்லும் மாதிரி கறி 422 கிலோ மட்டும் 150. தோனி தான் செய் தோனி. ப்ரோ எனக்கு கிண்ட தெரியாது ப்ரோ, சாரி ப்ரோ. பிரியாணி வேலை செய்ய வச்சாங்க. தண்ணி எடுத்து வருதுன்னா அரைச்சி கொலைகளோடு கொண்டு வந்துருக்காங்க. அது மெதுவாக சாப்பிடுவோம். ஜம்முன் இருக்குண்ணா கலர் எல்லாம் உள்ள போட்டு நான் போட்டு கிண்டிட்டு அந்த மாதிரி அடிச்சு விடாதுன்னா அதிக நுணுக்காத, கீரி மட்டும் ஆமாம். மண்ணு தைக்கல மறந்துக்கலாம். தேக்கல போட்டு விட்டு போட்டு அதை போட்டு ஏன் உடனே வச்சு நம்ம வந்து வீட்டில் அப்படி இல்லை வச்சிருமா கட்சி. அப்போ இது அவ்வளோ சொல்ல பிடிச்சிருக்கியா? இடி கொண்டு போட்டாலே பயங்கரமாக பிடிக்கும். ஈரலே போடலையோ? ஈரலே வாங்கலை. இல்லை பானையில் தண்ணி பிடிச்சேன். இல்லை லைட்டு தீ ஏற்றுங்களா? தீயெல்லாம் சரியா இருக்கு. அலசி பிடிச்சோம், அந்த இதுலையும் பிடிச்சோம். அதை போகிறதா
சொல்லுங்களா ராஜாவுங்க. மல்லித்தூள் மட்டன் தோல் மட்டனா மல்லித்தூள் சாறு யாருன்னு சொல்ல குரு மேல மல்லித்தலை போட்டாச்சு. தண்ணீர் 3 டப்பா தண்ணி போதுமா அண்ணா? போதும் 1 லிட்டர் ஊத்தியாச்சு. தண்ணி அளவு வச்சுலாம் ஊத்தணும். அளவுடானு என்ன பண்ணிட்டாங்க? உப்பு தீயை கொளுத்தவும் டோனி தீயை கொளுத்தவும்